ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ராகி வச்சு ஒரு தோசை செய்கிறேன். ராகி தோசை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ராகி எடுத்திருக்கேன், அது கூட உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி அதை நல்லா நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா காலையில் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அந்தளவுக்கு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் கழுவிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு பேட்ச் இருக்குது பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சாதம், வடித்த சாதம் வச்சுருக்கீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா புளிக்க வைங்க. புளிக்க வச்சுட்டு தான் தோசை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டு போட்டு நான் மூட வச்சுட்டேன் புளிக்கட்டும்ன்ட்டு. இப்போ புளிச்சிருச்சு. இப்போ அது கூடயே உப்பு ஆட் பண்ணி அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு மாவை எடுத்து இப்போ ஊற்றுங்க. அவ்வளோதான். ஊற்றுனா தோசை அவ்வளோ அழகாக நல்லா நம்ம எப்படி சாதாரண மாவில் தோசை ஊற்றுவோம் அந்தளவுக்கு நல்லா மொறுன்னு வந்துச்சுங்க. தோசை சாப்பிட அவ்வளோ செமையாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தோசை ஊற்றினோன்னா தோசை மேலேயே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.